டெட் எக்ஸாம் 30-30 சீரீஸில் 7வது மேட்ச் விளையாட போகிறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற கொஸ்டின் பேப்பர் 11th Feb 2023 ஷிஃப்ட் 2ல் கேட்கப்பட்ட 30 CDP கேள்விகள். எல்லா யூனிட்டுமே நம்ம படிச்சிருக்கோம். இப்போ மொதல் கேள்வியை பார்க்கலாம். A motive is any particular internal factor or condition that tendencies to initiate and to sustain activity is set by. ஊக்குவித்தல் என்பது மனிதருள் இருக்கும் காரணிகளை நிலைநிறுத்தும் செயல்பாட்டை கொண்டு தீர்மானிக்கப்படுகிறது என்று கூறியவர். இது 100 தியரிஸில் பார்த்துருக்கோம். வுட்வர்த் அப்படின்றவர் டைனமிக் சைக்காலஜி கொடுத்தாரு. இந்த டிரைவ் பற்றியும் மோட்டிவ் பற்றியும் கொடுத்துருக்காரு. இது ரெண்டும் தான் நம்மளுடைய கற்றலை தீர்மானிக்கும் காரணிகள். டிரைவ்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் லேர்னிங். அதனால கேள்வியில் மோட்டிவ் சம்மந்தமாக யாராவது ஏதாவது சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பெரும்பாலும் அதற்கான பதில் வுட்வர்த்தாக தான் இருக்கும். அதுதான் சரியான பதிலும் கூட. அடுத்து சைக்காலஜி டுடே கன்சர்ன்ஸ் இட் செல்ஃப் வித் த சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் பிஹேவியர் செட் பை. இன்றைய மன உளவியல் தனக்குள் உணர்த்துவதாவது நடத்தைக்கான அறிவியல் பூர்வமான புலன் விசாரணையாகும் என்று கூறியவர். பிஹேவியரிசம் அப்படின்றத ஆரம்பித்தது ஜேபி வாட்சன். அவர் தான் முதல்ல சைக்காலஜின்றது பிஹேவியர் பற்றி படிக்கணும்னு சொன்னது. ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் டீட்டெயில்டாக சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் பிஹேவியர் அப்படின்லாம் சொன்னது என்எல் மொன். இவர் தான் சைக்காலஜியை எளிமைப்படுத்தி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தவர். இதற்கான சரியான பதில் என்எல் மொன். அடுத்து the process by which the sensory input or information is organized and interpreted into a meaningful experience is termed as. புலனுக்குரிய உள்ளீடு அல்லது தகவல்கள் ஏற்பாடு செய்தல் மற்றும் விளக்குதலுக்குரிய பொருள் நிறைந்த முன் அனுபவத்திற்கான செயல்முறையானது. இந்த கேள்வி வெவ்வேறு ஃபார்மில் திரும்ப கேட்குறாங்க. இந்த சென்சரி இன்புட்டு இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு இது ரொம்பவே ஈஸியான டாபிக். நம்ம பார்த்துருக்கோம். சென்சேஷன்றது நம்மளை சுற்றி இருந்து நமக்கு கிடைக்கிற ரா டேட்டா. சிவப்பாக ஒன்று இருக்குது, மேலே ஒரு இலை இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் நம்ம கண்ணு வழியாக நமக்கு கிடைக்கும். அதை பிரெயின் தான் இன்டர்பிரிட் பண்ணி சிவப்பாக இருக்கா, மேலே ஒரு இலை இருக்கா, மேலே ஒரு காம்பு இருக்கா, அப்போனா இது ஆப்பிள் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு மீனிங் கொடுக்கும். அப்போது இதற்கான சரியான பதில் பர்செப்ஷன், புலனறிதல். அடுத்து இன்டெலிஜென்ஸ் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் டேஷ் அண்ட் டேஷ். டேஷ் மற்றும் டேஷ் ஆகிய இரண்டின் விளைவாக நுண்ணறிவு இருக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் அறிவுன்றது நம்ம பிறக்கும்போது நம்மளுடைய ஜீன்லேயே கொஞ்சம் வரும். மற்றபடி நம்மளுடைய சூழல் என்வாயர்மெண்ட்லேருந்து நம்ம எடுத்துக்கிறது தான் இந்த இன்டெலிஜென்ஸை இன்னும் அதிகப்படுத்தும். அப்போது இதுக்கு சரியான பதில் ஹெரிடிட்டி, என்வாயர்மெண்ட், மரபு, சூழ்நிலை. அடுத்து the role of dash as a prime factor for the motivation of behavior was emphasized by B.F. Skinner. டேஷின் பங்கு குறித்து B.F. Skinner ஊக்குவித்தல் நடத்தைக்கு முதன்மை காரணியாக அழுத்தமாக கூறியுள்ளார். நம்ம 100 தியரிஸை கொஞ்சம் நினைவுபடுத்தி பார்த்தாலே போதும். அதுலேயே நம்ம பார்த்துருப்போம் இந்த ஆப்பரண்ட் கண்டிஷனிங், புறா வச்சு பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டு, பிஹேவியர் ஷேப் பை ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் பனிஷ்மெண்ட், வலுவூட்டுதல் மற்றும் பனிஷ்மெண்ட். இதை வச்சு தான் பிஹேவியரை நம்ம ஷேப் பண்ண முடியும்னு சொன்னவர். அப்போ பதிலும் இங்கே டைரெக்டாகவே கொடுத்துருக்காங்க, ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், வலுவூட்டுதல்னு. அதுதான் சரியான பதில். அடுத்து காக்னேஸ் மாடல் ஆஃப் லேர்னிங் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ். காக்னேயின் கற்றல் மாதிரியின் மற்றொரு பெயர். இதற்கு சரியான பதில் குமுலேட்டிவ் மாடல், தொகுப்பு மாதிரி. அடுத்து செலக்ட் த கரெக்ட் சீரீஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் மோட்டிவேஷன். ஊக்குவித்தல் செயல்முறையின் கூறுகளின் சரியான தொடர்புகளை தேர்வு செய்க. இப்போ மோட்டிவேஷன்னா அதுக்கு என்னென்ன ஸ்டெப் இருக்குது அப்படின்னு. இதற்கு சரியான பதில் பார்த்தீங்கன்னா ஏ தான் மோட்டிவ். முதல்ல நமக்கு ஒரு காரணம் வேணும் ஒரு செயல் செய்கிறதுக்கு. அடுத்து அந்த செயலை செய்யணும். அது ஒரு கோலை நோக்கியாக தான் இருக்கணும். அது செய்யும்போது அதற்கான ஃபீட்பேக்கையும் கொடுத்து அந்த பிஹேவியரை கரெக்ட் பண்ணிக்குவோம். அதனால் இதற்கு சரியான பதில் மோட்டிவ், பிஹேவியர், கோல், ஃபீட்பேக். ஊக்கி, நடத்தை, இலக்கு, பின்னூட்டம். அடுத்து டேஷ் இஸ் a term used to mean behavior plus mental structure. டேஷ் சொல்லானது நடத்தை மற்றும் மன கட்டமைப்பினை குறிக்க பயன்பெறும். இது பியாஜே சொன்னது. சிம்பிளான விஷயங்கள் நம்ம பண்ணோன்னா அதுக்கு பேர் ஸ்கீமா. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயங்கள் பண்ணோன்னா அதுக்கு பேர் ஆப்ரேஷன்ஸ். அதே மாதிரி இந்த பிஹேவியர் ப்ளஸ் மென்டல் ஸ்ட்ரக்சர் இது ரெண்டத்தையும் சேர்த்து குறிக்கிறதுன்றது ஸ்கீமா அப்படின்றது தான் அமைப்பு முறைமை. அதுதான் சரியான பதிலும் கூட. அடுத்து ஃபைண்ட் அவுட் எனி ஒன் ஸ்பெஷல் ஃபீச்சர் ஆஃப் இன்ஃபென்சி. குழவி பருவத்தின் ஏதாவது ஒரு சிறப்பு பண்பை கண்டுபிடிக்கவும். இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஃபுல் ஆஃப் எனர்ஜி, ஆற்றல் மிகு. அதுதான் சரியான பதில். ஏன்னா குழந்தை பருவத்தில் எனர்ஜி நிறையவே இருக்கும். அடுத்து அட் விச் ஸ்டேஜ் there is a strong need for training of emotion and proper channelization of emotional energy. எந்த நிலையில் மனவெழுச்சிகளுக்கான பயிற்சி மற்றும் முறையான மனவெழுச்சி ஆற்றலை வரிசைப்படுத்துதல் போன்றவை மிகவும் தேவைப்படும். இதுவும் 100 தியரிஸில் பார்த்துருக்கோம். ஸ்டான்லி ஹால்ன்றவர் அடலசன்றது ஸ்டார்ம் அண்ட் ஸ்ட்ரெஸ் பீரியட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. புயல் மற்றும் அழுத்தம் காலமாக குமரப்பருவம் இருக்கும் அப்படின்னு. அப்போ தான் எமோஷனலாக ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும், ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கும், நிறைய விஷயங்களுக்கு காரணங்கள் புரியாது. அப்போது அந்த எமோஷனல் டர்புலன்ஸ் அப்படின்றது அடலசன்ஸில் வர ஒரு விஷயம். இதற்கு சரியான பதில் அடலசன்ஸ், குமரப்பருவம். அடுத்து டேஷ் இஸ் ஒன் who forcibly possesses or damages the property of another and indulge in anti-social activities below the age of 18. மற்றொருவின் சொத்தை வலுக்கட்டாயமாக உடைமையாக்குபவர் அல்லது சேதம் விளைவிப்பவர் மற்றும் சமூக விரோத செயல்களில் 18 வயதுக்கு கீழே ஈடுபடுபவர் என்று கருதப்படுபவர். குற்றம் புரியவங்களுக்கு ஒரு வார்த்தை இருக்குது, அது டிலிக்வென்ட் அப்படின்றது, குற்றவாளிகள் அர்த்தம். அது என்ன மாதிரியான குற்றமாக கூட இருக்கலாம். இதே 18 வயசு கீழே இருக்கவங்களுக்கு இருக்கிற பேர் தான் ஜுவனைல். நம்மளே
கேள்விப்பட்டிருப்போம்ல, சிறுவர் சீர்திருத்த பள்ளி, ஜுவனைல் பிரிசன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அப்போ இவங்க கேட்குறது, ஒரு குற்றம் நடக்குது, அதை பண்ணுறது 18 வயசு கீழே இருக்கவங்க, அப்போது அதை என்னன்னு சொல்லி கூப்பிடுறது அப்படின்னு கேட்குறாங்க. இதற்கு சரியான பதில் ஜுவனைல் டிலிக்வென்ட் தான். அடுத்து டேஷ் இஸ் நாட் அ காஸ் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன். டேஷ் மனமுறிவுக்கான காரணம் இல்லை. அடிக்கடி நம்ம ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறோம், அதுக்கு எது காரணம் இல்லைன்னு கேட்குறாங்க. அப்போது நம்ம சீக்ரெட்ஸில் ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இந்த மாதிரி கேள்வி வரும்போது நாட்டை எடுத்துடணும்னு. டேஷ் இஸ் அ காஸ் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன், அதுக்கு நம்ம பார்க்கலாம். டிலேட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், அதாவது நம்ம ஒரு விஷயம் கிடைக்கணும்னு ஆசைப்படுறோம், அது டிலே ஆகி கிடைக்கிற மாதிரி இருக்குது. இன்னொன்று டினைட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், கொடுக்கவே முடியாதுன்னு சொல்கிறோம். தேர்டு பிளாக்கிங் ஆஃப் ரெஸ்பான்ஸ், அவங்க ஒன்று பண்ண நினைக்கிறாங்க, அதை நம்ம பண்ண விடாமல் தடுக்கிறோம். அடுத்து அப்ராப்ரியேட் ரெஸ்பான்ஸ், ப்ராப்பரான ஒரு பதில் அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். அப்போது இதில் மூணுமே ஒருத்தரை வந்து கோவப்படுத்தும், அவங்கள வந்து ஃப்ரஸ்ட்ரேட் படுத்தும். ஆனால் ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் கொடுத்தா அது ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணாது. அப்போ இதுதான் சரியான பதில். அடுத்து சைக்கோ அனலிட்டிக் தியரி ஆஃப் திங்கிங் வாஸ் ப்ரப்போஸ் பை, ஆக்கத்திறனுக்கான உளப்பகுப்பாய்வு கோட்பாட்டினை முன்மொழிந்தவர். இது ரொம்பவே டைரக்டான கொஸ்டின். சைக்கோஅனலிட்டிக்கல் தியரினாலே அது ஒருத்தர் தான், அது சிக்மண்ட் ஃப்ராய்ட். அதுதான் சரியான பதிலும் கூட. அடுத்து ஸ்விஸ் சயின்டிஸ்ட் ஹெர்மன் ரோர்ஷாச் யூஸ்ட் டேஷ் ஒரிஜினல் இங்க் பிளாட் கார்ட்ஸ் டு டெஸ்ட் த பர்சனாலிட்டி. ரோஜார்க்கின் மைத்தட ஆளுமை சோதனையில் டேஷ் மை தடவை அட்டைகளை பயன்படுத்தினார். இதுவும் திரும்ப திரும்ப கேட்குறாங்க இந்த கேள்வி. இது 100 தியரிஸில் பார்த்துருக்கோம். இதற்கான பதில் 10 அட்டைகளை யூஸ் பண்ணார். அதில் 5 பிளாக் அண்ட் ஒயிட், 2 பிளாக் அண்ட் ரெட், 3 மல்டி கலர். சரியான பதில் 10. அடுத்து இன் இன்டெலிஜென்ஸ் த எபிலிட்டி ஃபார் அட்ஜஸ்ட்மெண்ட் எம்பசைஸ், நுண்ணறிவில் இணக்கத்திற்கான திறமை என்பது. இதற்கு சரியான பதில் ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி டு சால்வ் நியூ ப்ராப்ளம்ஸ், புதிய சிக்கல்களை தீர்க்க பொதுவான மனத்திறன். அடுத்து ப்ரொவைடிங் மீனிங் டு சென்சிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் கால்ட். டேஷ் என்பது புலன்சார் அனுபவத்திற்கு அர்த்தம் அளிப்பது. சென்சிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது சென்சரி மூலமாக நம்ம கிடைக்கிற விஷயங்கள் தான். அதுக்கு ஒரு மீனிங் கொடுக்குறது எதுன்னு கேட்குறாங்க. இப்போ தான் இதே கேள்வி வேறு ஃபார்மில் கேட்டிருந்தாங்க, அதுக்கு பதில் நம்ம பர்செப்ஷன் சொன்னோம். இப்போ இங்கேயும் மீனிங் கொடுக்குறது எதுன்னு கேட்குறாங்க, இதுக்கு பதிலும் அதே தான், பர்செப்ஷன் தான். ஒரே டாபிக் தான், அதுலேயே 2 கேள்வி கேட்டிருக்காங்க ஒரே மாதிரி. அடுத்து சிம்பத்தட்டிக் ஆக்டிவேஷன் காசஸ், உடனதிர்வு நரம்பு தூண்டுதல் ஏற்படுத்தும் விளைவு. இந்த சிம்பத்தட்டிக் ஆக்டிவேஷன்றது என்னென்னா, ஒரு பிரச்சனை வருது, அந்த நேரத்தில் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் அப்படின்னு தான் கேட்குறாங்க. உதாரணத்துக்கு ரோட்டில் நடந்து போகிறோம், ஒரு 3-4 நாய் நம்மளை சுற்றி வந்துடுது. அப்போது என்ன நடக்கும்? நாய் கூட சண்டை போடுறதுன்னு தோணுமா, இல்லை ஓடலான்னு தோணுமா, இல்லை பயப்படுவோமா, என்ன பண்ணுவோம்? எது பண்ணாலுமே நம்ம உடம்புல என்ன நடக்கும் அப்படின்னு ஆப்ஷன்ஸை பார்த்தா நம்மளோட இதய துடிப்பு அதிகரிக்கும், இன்க்ரீஸ் இன் த ஹார்ட் ரேட். அதுதான் இதற்கான சரியான விடை. அடுத்து செலக்ட் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் இன் லேர்னிங் பை இமிடேஷன் பை கரெக்ட் சீக்வென்ஷியல் ஆர்டர், அக்விசிஷன், பெர்ஃபார்மன்ஸ், கான்சிக்வன்சஸ், ரிட்டென்ஷன். போலச் செய்து கற்றலில் உள்ள பின்வரும் படிகளை சரியான தொடர் வரிசை கிரமத்தை தேர்ந்தெடுக்கவும். பெறுதல், செயல்படுதல், விளைவுகள், தக்க வைத்தல். இது இந்த பேண்டுரா அப்படின்றவர் போபோடால வச்சு பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டு. பெரியவங்களை பார்த்து தான் குழந்தைங்க கற்றுக்கிறாங்க. லேர்னிங் அக்கர்ஸ் த்ரூ அப்சர்வேஷன் அண்ட் மாடலிங் அப்படின்னு சொன்னவர். இதில் இந்த சீக்வன்ஸ் எதுன்னு பார்த்தோம்னா, முதல்ல அக்விசிஷன் பெறுதல், அடுத்து ரிட்டென்ஷன் தக்க வைத்தல், அடுத்து பெர்ஃபார்மன்ஸ் செயல்படுதல், அடுத்து கான்சிக்வன்ஸ் விளைவுகள். இதுதான் சரியான பதில். அடுத்து த நேச்சர் ஆஃப் எஜுகேஷனல் சைக்காலஜி இஸ், கல்வி உளவியலின் இயல்பானது டேஷ் ஆகும். இது முழுக்க சயின்டிஃபிக்கான ஒரு சைக்காலஜி, அதனால இதோட பதில் சயின்டிஃபிக் அறிவியல் சார்ந்தது. ஹூ செட் ரிலேஷன்ஷிப் இன் த குரூப் இஸ் யூசுவலி காம்படிட்டிவ் ரேதர் தென் மியூச்சுவலி ஹெல்ப்ஃபுல். குழுவினரின் தொடர்பானது ஒருவருக்கொரு உதவுதலை விட போட்டிக்குரியதாகும் என்று கூறியவர். ஒரு குழுவாக சேர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணுறோம், அப்போ எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணி பண்ணுறதை விட போட்டி, பொறாமை இதுதான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்குறாங்க. இதற்கு சரியான பதில் WG சும்னேர் அப்படின்றது தான் இதற்கான பதில். அடுத்து இமேஜினேஷன் இஸ் an excessive measure during the period of, கற்பனை திறன் டேஷ் பருவத்தில் அதிகமாக இருக்கும். இதற்கான பதிலும் அடலசன்ஸ் தான், குமரப்பருவம். அடுத்து சிக்மண்ட் ஃப்ராய்ட் டெவலப்டு டேஷ் மாடல் ஆஃப் த மைண்ட். சிக்மண்ட் ஃப்ராய்ட் உருவாக்கிய ஒரு டேஷ் மன மாதிரி. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இட்டு, ஈகோ, சூப்பர் ஈகோன்னு கொடுத்தாரு. அது எங்கே இருக்கும்னு சொன்னார். அன்கான்ஷியஸ் மைண்டில் இட்டு இருக்கும், ப்ரீகான்ஷியஸ் மைண்டில் சூப்பர் ஈகோ இருக்கும், ஈகோ 3 மைண்டுக்கும் மாறி மாறி தாவிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆப்ஷனில் டோப்போகிராஃபிக்கல் அப்படின்றது எதை குறிக்கும்னா, ஒரு விஷயம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு பேர் தான் டோப்போகிராஃபிக்கல். அப்போ இவர் இட்டு, ஈகோ, சூப்பர் ஈகோ எங்கே இருக்குன்னு சொன்னார், அதனால் இதற்கான சரியான பதில் டோப்போகிராஃபிக்கல். அடுத்து அக்கார்டிங் டு கோல்பர்க்ஸ் தியரி த செகண்ட் லெவல் ஆஃப் மாரல் டெவலப்மெண்ட் இஸ், கோல்பர்க் கோட்பாட்டின்படி ஒழுக்க மேம்பாட்டின் 2வது படிநிலை. இதுவும் ஏற்கனவே பார்த்துருக்கோம். 3 லெவல் கொடுத்தாரு, 6 ஸ்டேஜ் கொடுத்தாரு. இதில் 2வது லெவல் எதுன்னு கேட்குறாங்க, கன்வென்ஷனல் மொராலிட்டி. அதுதான் சரியான பதில், வழக்கமான நல்லொழுக்கம். அடுத்து எட்வர்ட் எல் தாண்டிக் யூஸ் த ஃபாலோயிங் அனிமல் ஃபார் ஹிஸ் ட்ரையல் அண்ட் எரர் தியரி ஆஃப் லேர்னிங். முயன்று தவறி கற்றலுக்கான சோதனைக்கு எட்வர்ட் தாண்டிக் கீழ்கண்ட விலங்கினை பயன்படுத்தினார். அவர் என்ன பண்ணார் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஒரு பூனையை கூண்டில் அடைச்சு அதை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார். அப்போ இதற்கு சரியான பதில்
கேட் பூனை. மங்கி சிம்பன்சி வச்சு பண்ணது கோலர், அவரும் ட்ரையல் அண்ட் எரர் எஃபெக்ட் தான் கொடுத்தாரு, இன்சைட் லேர்னிங் கொடுத்தாரு. டாக் வச்சு பண்ணது பாவ்லோ, நாய்க்கு பெல் அடிச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு. டைகர் புலி, இதை வச்சு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க தியரியே கொடுத்துருக்க முடியாது, யாரும் அந்த ரிஸ்க் எடுக்கல. அடுத்து the 16-year-old who scores at a level of 20-year-old will have an IQ of 16 வயது குழந்தை 20 வயது குழந்தைக்கான மதிப்பெண்ணை பெற்றிருந்தால் அக்குழந்தையின் நுண்ணறிவு ஈவானது. இந்த ஃபார்முலா ஏற்கனவே பார்த்துருக்கோம், வில்லியம் ஸ்டர்ன் கொடுத்தது. மென்டல் ஏஜ் டிவைடட் பை குரோனாலஜிக்கல் ஏஜ் இன்டூ 100, அதுதான் மென்டல் ஏஜ்ன்றது இவர் கொடுக்குற டெஸ்ட்டில் எழுதி நம்ம வாங்குற அந்த ஸ்கோரை அடிப்படையாக கொண்டு கிடைக்கிற ஏஜ். குரோனாலஜிக்கல் ஏஜ்ன்றது நம்மளுடைய ஆக்சுவல் வயசு. இதை இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிற விடை தான் இந்த ஐக்யூ. அப்போ இங்கே சிஏ குரோனாலஜிக்கல் ஏஜ் அப்படின்றது 16, மென்டல் ஏஜ் அந்த டெஸ்ட் எழுதி அவங்களுக்கு கிடைச்சது 20. இதை ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் 20/16 × 100, இதற்கான பதில் 125. அதுதான் சரியான பதில். அடுத்து which one of the following is not a part of teaching? பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று கற்பித்தலின் ஒரு பகுதி ஆகாது? திருப்பி அந்த நாட்டை எடுத்துக்குவோம். இதில் எது கற்பித்தலின் ஒரு பகுதி அப்படின்னு எடுத்துட்டோம்னா ப்ரொவைடிங் ட்ரூ நாலேஜ், மெய்யறிவை வழங்குவது, இருக்கிற நாலேஜை ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறது, அதுதான் டீச்சருடைய ஒரு மெயினான பணி கூட. கிரியேட்டிங் சிச்சுவேஷன் ஆஃப் லேர்னிங், கற்றுக்கிறதுக்கான சூழலை உருவாக்குறது, கரெக்ட். அட்ஜஸ்டிங் என்வாயர்மெண்ட், சூழலை இணங்க செய்வது. ஒரு மாணவன் பல்வேறு சூழ்நிலைகளில் அவன் பயணப்பட வேண்டியிருக்கும், அது ஃபேமிலியாக இருக்கலாம், சொசைட்டியாக இருக்கலாம், ஸ்கூலாக இருக்கலாம், எதுவும் ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு டீச்சர்ஸ் வந்து அங்கே இருக்க மாட்டாங்க. அப்போது இது டீச்சிங்கோட பகுதியாக இருக்குமான்னு தெரியல. அடுத்து கோச்சிங் அண்ட் ட்ரைனிங், பயிற்றுவித்தல் அண்ட் பயிற்சி அளித்தல், இது எல்லா டீச்சர்ஸும் பண்ணுறதும். அப்போ இதற்கு சரியான பதில் அட்ஜஸ்டிங் என்வாயர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது டியூரேஷன் ஆஃப் த செகண்டரி சர்க்குலர் ரியாக்ஷன் சப்ஸ்டேஜ் ஆஃப் சென்சரி மோட்டார் ஸ்டேஜ் இசன், தொட்டு உணரும் நிலையில் எந்த காலத்தில் இரண்டாம் சுற்று வினை உள்ளது? இது பியாஜேயோட தியரிலிருந்து எடுத்திருக்காங்க. சென்சரி மோட்டார் அப்படின்றது மொதல் ஸ்டேஜ் 0 to 2 years தான். அப்போ பதில் அதுக்குள்ளே தான் இருக்கணும், எல்லாமே அந்த 2 வருஷத்துக்குள்ளே தான் இருக்குது. இதற்கு சரியான பதில் எதுன்னு பார்த்தோம்னா 4 to 8 months. இந்த கேள்விக்கு பதிலே தெரியலனா கூட நம்ம சீக்ரெட்டில் பார்த்த அந்த எலிமினேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணாலே ஆன்சரை நெருங்கிடலாம். எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸை ரிமூவ் பண்ணணும். அப்போ 1 to 4 months இருக்கிறதுலே சின்னது, அதை ரிமூவ் பண்ணிடலாம். 12 to 8 months இருக்கிறதுலே அதிகமானது, அதையும் ரிமூவ் பண்ணிடலாம். இடையில 4 to 8 months 8 to 12 months தான் இருக்குது. நம்ம அதில் சின்ன நம்பர் எதுவோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணாலும் இது சரியாக வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் வித் ஹிஸ் டேஷ் இஸ் எசென்ஷியல் ஃபார் ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட். மாணக்கரின் அனைத்து வகையான வளர்ச்சிக்கு டேஷுடன் அனுசரித்து செல்வது முக்கியம். இதே அர்த்தத்தில் இப்போ தான் ஒரு 2 கேள்விக்கு முன்னாடி பார்த்தோம், என்வாயர்மெண்ட்டோட அவன் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அப்போது இதற்கான பதிலும் அதே தான், சுற்றுப்புறத்தோடு அவன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனால் தான் ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட் கிடைக்கும். அடுத்து which one of the following is described the abnormalities of behavior? கீழ்காண்பவற்றுள் எந்த உளவியல் பிரிவு அசாதாரண நடத்தைகளை பற்றி விவரிக்கிறது? இந்த கேள்வியும் திரும்ப திரும்ப கேட்குறாங்க, கேள்வியிலேயே பதிலும் இருக்குது. இதற்கான பதில் அப்நார்மல் சைக்காலஜி, அசாதாரண உளவியல். இதை நம்ம பிரான்ச்சஸ் ஆஃப் சைக்காலஜியில் பார்த்துருக்கோம். அடுத்து the theory of multiple intelligence has evolved to focus on. பன்முக நுண்ணறிவு கோட்பாடு டேஷின் மீது குவிக்க தோன்றியதாகும். தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ்னாலே அது கார்ட்னரோட தியரி. மொத்தம் 8 இன்டெலிஜென்ஸ் கொடுத்துருக்காரு, அதோட லிஸ்ட் இங்கே இருக்குது. இதை கொடுத்துட்டு சில வருடங்களுக்கு பிறகு அவர் எக்ஸ்ட்ராவாக ஒன்று சேர்த்தாரு. அது என்ன அப்படின்றா கேட்குறாங்க. அதுக்கு பேர் மெட்டா காக்னிஷன், அறிவறிதல். அதுக்கு அர்த்தம் நம்ம எப்படி சிந்திக்கிறோம் அப்படின்றத பற்றி நம்ம அறிஞ்சிக்கிறது பேர் தான் மெட்டா காக்னிஷன். கமெண்ட் செக்ஷன்லையும் இதை பற்றி ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருந்தாங்க. மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ்ன்றது 7, 8, 9 சொல்லிட்டுன்னு மொத்தம் 8 கார்ட்னர் கொடுத்தது. லேட்டராக ஒன்று ஆட் பண்ணிக்கிட்டாரு, அது 9 ஆச்சு. இதை வச்சு கேள்விகள் கேட்கும்போது இந்த 2 பாயிண்ட்டையும் ஞாபகம் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி பதிலை சூஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோதாங்க இந்த கொஸ்டின் பேப்பர். இந்த வீடியோஸ் உங்களுக்கு லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஹாப்பி லேர்னிங் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எதுவும் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹாப்பி லேர்னிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.